வாழ்க்கையா இருக்கு மாமா. என்ன அப்படி சொல்றீங்க? இப்படியா நிம்மதி இருக்கும்? அப்பா அம்மா விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு இந்த விவசாயத்தை விட்டுவிட்டு நாம பின்னாடி நம்ம சந்தேகம் எல்லாம் சோத்துக்கு ஒண்ணும் இல்லாம. நீங்க சொல்றது 100% உண்மை மாமா. அந்த யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல நீங்க பசுமை பூமின்னு சர்ச் பண்ணி பாருங்க. சரி மாமா. பசுமை பூமின்னு பசுமை பூமி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க என்னென்ன எல்லா விவரமும் அதுல பண்ணிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மாமா மாமா வாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் போய் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். நாம தான் அதை புரிஞ்சு விவசாயம், உங்களை மாரி நானும் இல்ல என்னைய மாரி பலரும் விவசாயத்தை இடத்தை வித்து விட்டு வெளிநாடு போயிருந்தோம்னா நாம பின்னாடி நம்ம சந்தேகம் எல்லாம் சோத்துக்கு ஒண்ணும் இல்லாம. நான் போறப்ப இந்த மாதிரி பசுமையெல்லாம் பார்க்கலையாமா. நான் திரும்பி வரப்ப நம்ம ஊரே பசுமையா இருக்கு. காரணம் என்ன? பசுமையா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த பசுமையா இருக்கிறதுக்கு காரணமே பசுமை பூமி தான். புரியல? பசுமை பூமினா ஆமா, எனக்கு ஒன்றும் புரியல. தெளிவா சொல்லுங்க. ஆமா, பசுமை பூமி அப்படின்னு ஆராய்ச்சி மையம் நம்ம விவசாயிக்காண்டி ஒரு பூமும் பூஸ்டர் அப்படின்னு ஒரு கிலோ பாக்கெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அது 3 டிப்பர் இருக்கு பாத்தீங்களா, தொழு உரம், அதுக்கு ஈக்குவல் அந்த ஒரு பாக்கெட். ஓ சரி. புரியுதுங்களா? அத தனியாலாம் போடக்கூடாது. சரி, நீங்க ரசாயன உரம் போட்டீங்கன்னா அதோட கலந்து, இயற்கை உரம் போட்டீங்கன்னா அதோட கலந்து போட்டோம்னா மகசூல் 2 மடங்கு கூட எடுத்து தரும். ஓ, இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் அந்த பூம்பூம் பூஸ்டர். பூஸ்டர். ஆமா, பசுமை பூமி தர்ற அந்த பூமி பூஸ்டர், அதுவும் இயற்கை உரம் தான். அவங்க பாக்கெட்ல கொடுக்குறாங்க. அதை நம்ம கலந்து போட்டோம்னு வச்சுக்கல எப்படி விளைஞ்சிருக்கு பாத்தீங்களா? பாத்துட்டு தான் ஆமா வந்தேன். உங்கள்கிட்ட அது இருக்கா பூமி பூஸ்டர்? இருக்கு மாப்பிள்ள, ஒரு பாக்கெட் தான் என்கிட்ட இருக்கு. சரி, நான் நாளைக்கு வாங்க போறேன். வாங்க என்னோட, நீங்க நாளைக்கு வாங்கிட்டு வரலாம். இப்ப அந்த ஒரு பாக்கெட் காட்டுறேன் வாங்க. பூஸ்டர். சரி என்ன பசுமை பூமிங்கிறதுல தர்றாங்க. ஓ சரி, இது 1 கிலோ. சரி மாமா, இது எங்க கிடைக்குது? எப்படி நம்ம? நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு நீங்க என்னைய கேட்கறத விட தெளிவா கேட்கலாம். அதுக்குள்ளே நீங்க பார்க்கணும்னா யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுல நீங்க பசுமை பூமின்னு சர்ச் பண்ணி பாருங்க. சரி, பசுமை பூமின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க என்னென்ன எல்லா விவரமும் அதுல பண்ணிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கே நம்ம நேரடியா போய் நீங்க உங்க சந்தேகத்தை எல்லாம் இங்க கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே மாப்பிள்ள? நன்றி மாமா, ரொம்ப நன்றி. இதே மாரி என்னோட வயல் வரப்பையும் எனக்கு விளைச்சல் அதிகப்படுத்தி நானே என் பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ற மாரி எனக்கு ஒரு வழிப்படுத்தி கொடுங்க. கண்டிப்பா நடக்கும். அதுக்கு இந்த பசுமை பூமியின் பூம்பூம் பூஸ்டர் ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். சந்தோஷம் மாமா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு செடி வளரணும் அப்படின்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம். இதில் எலும்பு மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், பயோ பொட்டாஷ், கோடியேறு, அக்ரிலைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காப்பி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 50 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு 5 கிலோவாக 4 தடவை பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறி. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும் போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து, மண்ணின் வைரம், பூம்பூம் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம். இல்லையெனில் கரையான் பிரச்சனை, குருத்தழுகள், வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும். எனவே தென்னங்கன்று நடவு செய்யும் போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர், பயனடைவீர். நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி 1, சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா?
திரு நாகராஜன் புதுக்கோட்டை, திரு ஆயுப்கான் தேனி, திருமதி மணிமேகலை கரூர், திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு அங்கையன் தேனி, திரு ஜாய் குற்றாலம், திரு உமேஷ் பழனி, திரு முருகன் கீழாத்தூர், திரு கனகசபை ராஜபாளையம், திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு கணேஷ்குமார் தென்காசி, திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு குருநாதன் வேலூர், திரு உமாபதி சேலம், திரு முத்துராஜ் குரவன்குப்பம். நமது பசுமை பூமியில் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள்: திரு மணிகண்டன் சென்னை, திரு சின்னசாமி ஈரோடு, திரு சுந்தர பிரகாசம் சேலம், திரு கண்ணன் திருநெல்வேலி, திரு மோகன் விழுப்புரம், திரு சக்திவேல் திருப்பூர், திரு பரணி சேலம், திரு கார்த்திக் திருச்சி, திரு பூபதி ராமநாதபுரம், திரு கிரி பொள்ளாச்சி. நமது பசுமை பூமியில் பூமி பூஸ்டர் வாங்கி பயனடைந்த விவசாயிகள்: திரு தினகரன் பாண்டிச்சேரி, திரு கங்காதரன் நாமக்கல், திரு வினோத் திருச்சி, திரு ரவி கும்பகோணம், திரு பொன்னுசாமி திருப்பூர், திரு ஆண்டியப்பன் கண்டனூர், திரு மனோகரன் கர்நாடகா, திரு ஏழுமலை மணப்பாறை, திரு மூர்த்தி திருவாரூர், திரு இந்திரஜித் வரத்தநாடு. நமது பசுமை பூமியில் வேட்டாணிக் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள்: திரு குணசேகரன் திருப்பூர், திரு மகாமுனி திருச்சி, திரு சண்முகம் கிருஷ்ணகிரி, திரு ரகுராம் கோவை, திரு சிவசங்கர் திருப்பூர், திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல், திரு சம்பத் திருப்பத்தூர், திரு பழனிசாமி பல்லடம், திரு பாஸ்கர் தூத்துக்குடி.